வணக்கம் டு எவ்ரிவன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த எல்இடிஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து பேட்ரி இண்டிகேட்டர், ஓகேங்களா, இப்போ வந்து 50% இருந்தால் எவ்வளோ இருக்கும், 100% இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம எல்இடி மட்டும் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். எல்இடி ரெசிஸ்டர்ஸ் இது மட்டும் இருந்தால் போதும். இது வந்து ஒரு சிம்பிள் சர்க்யூட் தான். இதை நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சால்ட்ரிங் யூஸ் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதுக்கு தேவையானது வந்து நமக்கு எல்இடிஸ் எங்கிட்ட வந்து 3 கலர் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து 1K ரெசிஸ்டர் தேவைப்படும். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், நெக்ஸ்ட்டு வந்து இந்த நெகட்டிவில் வந்து நமக்கு வந்து இந்த பாசிட்டிவ், நெக்ஸ்ட்டு வந்து அதோட நெகட்டிவில் பாசிட்டிவ், இதோட பாசிட்டிவ் வந்து இந்த லைட்டோட நெகட்டிவ், ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த மாதிரி வந்து நம்ம 5 எல்இடிஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் வந்து 1K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணணும். நான் ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து 1K ரெசிஸ்டர் எடுத்தாச்சு. இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்இடியோட பாசிட்டிவில் ஒரு கனெக்ஷன், நெக்ஸ்ட் அடுத்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்இடி இதில் இருந்து ஒரு கனெக்ஷன், அடுத்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இருந்து ஒரு கனெக்ஷன், இப்போ நம்ம வந்து 4 இது கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, என்கிட்ட வந்து 4 ரெசிஸ்டர் தான் இருக்குது, அதனால இந்த ஒரு எல்இடி நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு 9 வோல்ட் பேட்ரி. இது வந்து நமக்கு நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இதில் வந்து 3 எல்இடி நல்லா பிரைட்டாக எரியுது, ஒரு எல்இடி மட்டும் லோவாக எரியுது. இதோட வோல்டேஜை செக் பண்ணி பார்க்கலாம். மல்டிமீட்டரில் வந்து நான் 20 வச்சுருக்கேன். இதோட வோல்டேஜ் வந்து 8 வருது. 8 வோல்டேஜுக்கு வந்து வந்து நமக்கு 3 எல்இடி வந்து க்ளோ ஆகுது. 8 வோல்ட் வரைக்கும் இது பண்ணுது. இதே நம்ம 12 வோல்ட் கொடுத்தா பேட்ரி வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி காட்டுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு 12 வோல்ட்டு அடாப்டர்.
இப்போ வந்து 12 வோல்ட் வருது. இதை வந்து நம்ம இதில் டைரெக்டாக கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு இங்கே 12 வோல்ட் கொடுக்கும்போது இதோட பிரைட்னஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் பேட்ரி சார்ஜ் இருக்கனால இந்த எல்இடி நல்லா க்ளோ ஆகுது. இதுவே நம்ம வந்து 8 வோல்ட் பேட்ரி நம்ம கொடுக்கும்போது வந்து எல்இடி வந்து 3 எல்இடி தான் எரியுது. அது வந்து ரொம்ப லோவாக இருக்குது 8 வோல்ட்டுங்கிறனால. இன்னும் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து 5 வோல்ட், இது வந்து 5 வோல்ட்டுங்கிறனால இதில் அதுக்கும் பாதி, இது மட்டும்தான் எரியுது. ஓகே, இப்படி தான் நம்ம வந்து பேட்ரி இண்டிகேட்டரு வந்து சிம்பிளாக பண்ணுறது. இது வந்து 1K ரெசிஸ்டன்ஸ். இது பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். இதோட ஃபஸ்ட்டு பின் வந்து நீங்கள் பாசிட்டிவ் கொடுத்துக்கோங்க. இதோட ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து காமன், இதுவும் ரெசிஸ்டன்ஸ், இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் போட்டு காமன் போட்டு, இது வந்து பாசிட்டிவ், இது எல்லாமே ஒரே ரெசிஸ்டன்ஸ், இது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். இப்படி கொடுக்கும்போது வந்து நமக்கு வந்து பேட்ரி இண்டிகேட்டர் எல்இடி லைட் இது வரும். ஓகே, இதுலேயே வந்து நமக்கு வந்து 3.7 வோல்ட்டு லித்தியம் அயன் பேட்ரி சார்ஜ் வந்து நமக்கு ஃபுல்லாக இருக்கா லோவாக இருக்கான்னு சொல்லிட்டு இதே சர்க்யூட் இதுவே சிம்பிளாக இன்னொரு மாடிஃபை பண்ணி நம்ம அது செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து இங்கே 3.7 வோல்ட்டு பேட்ரி வந்து இண்டிகேட்டரு ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து 12 வோல்ட் இண்டிகேட்டர். இப்போ வந்து நம்ம 3.7 வோல்ட்டு நம்ம நார்மல் லித்தியம் அயன் பேட்ரி, அப்புறம் மொபைல் பேட்ரி இந்த மாதிரி இருக்கிற இதுக்கெல்லாமே எப்படி வந்து பேட்ரி லோவாக இருக்கா இல்லை ஹையாக இருக்கான்னு சொல்லி ஜஸ்ட் எல்இடி மூலிமா இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்யூட் பார்க்கலாம். எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் 2 எல்இடி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 2 எல்இடி மட்டும் இது பண்ணிக்கிறேன். ஒரு 1K ரெசிஸ்டர், இதுக்கு தேவைப்படுற காம்பனன்ட்ஸ் வந்து 1K ரெசிஸ்டர், 220 ஓம் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஒரு டயோட் தேவைப்படும், IN4007, அப்புறம் BC547 ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தேவைப்படும். ஓகே, இதோட நான் பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ஒரு BC547 டிரான்சிஸ்டர் தேவைப்படுது. இதை நான் வந்து இந்த சென்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்படி தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட கடைசி பின் வந்து நமக்கு கிரவுண்டு அப்படின்னா நெகட்டிவ். நான் ஒரு ஜம்பர் எடுத்து இது வந்து நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு 220 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. ஓகே, இது வந்து 200 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ். இது நம்ம சீரீஸாக போடும்போது 200 ஆயிரும். இது வந்து 10 ஓம்ஸ். இப்போ இப்படி போடும்போது நமக்கு 220 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும். இந்த 220 ஓம்ஸ் வந்து இந்த எல்இடியோட பாசிட்டிவில் இருந்து
இதோட கலெக்டருக்கு வந்து நமக்கு டிரான்சிஸ்டரோட கலெக்டருக்கு நமக்கு ஜாயின் ஆகணும். இதோட சர்க்யூட் வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இதோட கலெக்டரில் வந்து நமக்கு ஜாயின் பண்ணிட்டுக்கிறேன். இதோட கலெக்டரில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு 1K ரெசிஸ்டன்ஸ். இந்த 1K ரெசிஸ்டன்ஸ் வந்து பேஸில் இருந்து எல்இடியோட நெகட்டிவ் எல்இடியோட நெகட்டிவில் ஜாயின் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு டயோடு வந்து நெகட்டிவில் இருந்து பேஸ்க்கு வந்து கனெக்ஷன் ஆகணும். நெகட்டிவில் இருந்து கலெக்டருக்கு வந்து இதோட டிரான்சிஸ்டரோட பேஸில் வந்து ஜாயின் ஆகணும். நெக்ஸ்ட் அந்த பேஸும் இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் நெகட்டிவ். இந்த எல்இடி ரெட் இண்டிகேட்டர் எல்இடி வந்து நெகட்டிவில் இருந்து இந்த ரெண்டு டெர்மினலும் ஜாயிண்ட் ஆகிற கனெக்ஷனில் இருக்கணும். ஓகே, நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் உங்களுக்கு சர்க்யூட் வந்து சைடில் ஷோ பண்ணுறேன். இந்த சர்க்யூட் படி நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் 5 வோல்ட் வந்து டைரெக்டாக கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் டைரெக்டாக 5 வோல்ட் கொடுக்க போகிறேன். ஓகே, நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகே, இப்போ நான் வந்து 5 வோல்ட் கொடுக்குறேன். இப்போ நமக்கு ஃபுல்லுன்னு காட்டுச்சுன்னா வந்து சர்க்யூட் பரப்பராக ஒர்க் ஆகுது. அதுவே ரெட் எல்இடி க்ளோ ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து சர்க்யூட் தப்புன்னு சொல்லி அர்த்தம். செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு க்ரீன் கலர் எல்இடி தான் க்ளோ ஆகுது. ஏன்னா நம்ம வந்து இது வந்து 3.7 வோல்ட் தான் கொடுக்கணும். ஆனால் நம்ம வந்து 5 வோல்ட் கொடுத்துருக்கனால சார்ஜ் ஃபுல்லாக இருக்கனால நமக்கு க்ரீன் கலர் எரியுது. இதுவே நான் லோவாக இருக்க லித்தியம் அயன் பேட்டரி வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ஒரு லித்தியம் அயன் பேட்டரி 3.7 வோல்ட்டு. இதோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். இது 4 வோல்ட் இருக்குது. இதை நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இதை வந்து கனெக்ட் பண்ணுறேன். இது பாசிட்டிவ், இந்த நெகட்டிவ். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே பாசிட்டிவ், இந்த எல்இடியோட பாசிட்டிவ், இது பாசிட்டிவ். இது வந்து நமக்கு வந்து கிரவுண்டு. இப்போ நான் வந்து உங்களுக்கு சர்க்யூட்டில் இதாக தெரியும். இப்போ வந்து இது சார்ஜ் ஃபுல்லாக இருக்கனால நமக்கு வந்து இந்த க்ரீன் எல்இடி க்ளோ ஆகுது. அதுவே சார்ஜ் டவுனில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரெட் எல்இடி க்ளோ ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு 12 வோல்ட் பேட்ரி. நம்ம இந்த லாஸ்ட் ஒன் பேட்ரி மட்டும்தான் செக் பண்ண போகிறோம். இதோட வோல்டேஜ் உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். 3.4 சம்திங் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து பாசிட்டிவ். இதை நான் வந்து பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டெர்மினலையுமே நான் இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லோவில் இருக்கனால நமக்கு வந்து ரெட் எல்இடி மட்டும்தான் க்ளோ ஆகுது. இதுவே இது வந்து நமக்கு எல்இடி வந்து கையில் இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, இதுக்கு வந்து நம்ம க்ரீன் எல்இடி மட்டும்தான் க்ளோ ஆகும். இது ஏன்னா சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இதான் வந்து 3.7 வோல்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 12 வோல்ட்டு எல்இடி இண்டிகேட்டரும் பார்த்தோம். இதை நான் வந்து உங்களுக்கு சர்க்யூட் வந்து சைடில் ஷோ பண்ணுறேன். இந்த சர்க்யூட் தான் வந்து நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.